श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य सुतजनसुभगम् पञ्चसंस्कारमाप्य ग्रन्थान् श्रीरङ्गलक्ष्मीनृहरिमुनियुगात् वीररघुपीतशठारे यान् रङ्गकारेर्भवहर कृपया न्यस्तभारम् निसुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुक्तम् श्रीवासयोगीश्वर गुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीरङ्गनाथाय मणिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमद्यदहस्तम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सतसे போன பகவத்கீதை 14வது அத்தியாயத்தில விவரித்துக் கொண்டு வரும்போது 6வது ஸ்லோகமாக தத்ர சத்வம் நிர்மலத்வாது பிரகாசகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன ச அனகன். குற்றமற்றவனான ஹே அர்ஜுனா, சத்துவம் ரஜஸ் தமசு என்ற 3 குணங்களுக்குள்ளே சத்துவம் என்ற குணம் மதமற்றதாக இருப்பதாலே அது உண்மை அறிவுக்கும் சுகத்துக்கும் ஒரு காலும் இடைஞ்சலாக இருக்காது. உண்மையான அறிவை அது இந்த சத்துவகுணம் கொடுக்கிறது. ஒருவனை இந்த சத்துவகுணம் வியாதியற்றவனாக செய்து அவனுக்கு தேக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும், சுகத்திலும் ஞானத்திலும் ஜீவனுக்கு ஒரு விதமான பற்றை உண்டாக்கி அந்த சுகத்துக்கும் ஞானத்துக்கும் சாதனங்களான அந்த கர்மாக்களை மேலும் மேலும் செய்வித்து அவைகளின் மூலம் அவனுக்கு சம்சார பந்தத்தை இந்த சத்துவகுணமாகிறது உண்டாக்குகிறது என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்ததை பார்த்தோம். அதற்கு மேல் கொண்டு 7வது ஸ்லோகமாக ரஜோ ராக ஆத்மகம் வித்தி கிருஷ்ணா சங்கசம் பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகிதம் அப்படிங்கிறது. ரஜஹா ரஜோ குணத்தை ராக ஆத்மகம், ஆண் பெண் இருவருக்கும் இடையே பரஸ்பரம் உண்டாகின்றதான ஒரு ஈர்ப்புக்கும் காமத்துக்கும் காரணமாக இருக்கும்
திருஷ்ணா சங்க சமுத்பவம் சப்தாதி விஷயங்களிலே இருக்கும் ஆசிரை, அதீதமான ஆசை, தன்னுடைய புத்திரம் மற்றும் மித்திராதிகளுடன் அதாவது நண்பர்களுடன் சேர்ந்திருக்க வேணும் என்ற ஒரு அவா, இவற்றுக்கு காரணமாக வித்தி அறி. எதை தெரிந்து கொள் கௌந்தேய ஹே புத்திபுத்திரனே, தது அந்த ரஜோகுணம் தேகினம் ஜீவனை கர்ம சங்கேத செயல்களிலே ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கி நிபத்னாதி அவனை சம்சாரத்திலே பிணைத்து கட்டி. ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒரு ஆணுக்கு பெண்ணிடத்திலேயும் ஒரு பெண்ணுக்கு ஆணிடத்திலேயும் பரஸ்பரம் இருக்கும் ஆசைக்கு முழு முதல் காரணம் இந்த ரஜோகுணம்தான். சப்தாதி விஷயங்களிலே உண்டாகின்ற ஆசைக்கும் பிள்ளைகள் மற்றும் நண்பர்களிடத்திலே இருக்கும் பற்றுக்கும் இந்த ரஜோகுணமே காரணமாக அமைகிறது. இது ஜீவாத்மாவுக்கு செயல்களிலே ஒரு அபரிமிதமான பற்றை உண்டாக்கி அவற்றின் மூலம் சம்சார பந்தத்துக்கு இது காரணமாக அமைகிறது என்றான். இதுல விசேஷமா நாம கவனிக்க வேண்டியது 4 விஷயங்கள். எம்பெருமான் ராக ஆத்மகம் சொன்னானே, ராகம்னா ஆசை, ஆத்மகம்னா ஆத்மாவுக்கு. அப்போ அந்த சரீரத்துக்கு ஆத்மகம்னா சரீரம். அப்போ ஒரு பெண்ணுக்கு ஆணிடத்திலேயோ அல்லது ஒரு ஆணுக்கு பெண்ணிடத்திலேயோ ஏற்படும் காமத்துக்கு காரணமாக இந்த ரஜோகுணமே இருக்கும். திருஷ்ணா சங்கசம் உத்பவம் என்பதனால் திருஷ்ணா சப்தாதி விஷயங்களில் இருக்கும் ஆசை, சங்கம், புத்திரமித்திராதிகளுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற சாபல்யமா, இவை ரஜோகுணத்தினாலே மட்டுமே கர்ம சங்கேன, இந்த பலன்களில் உள்ள ஒரு ஆசையினாலே அதுக்கு வழியாக இருக்கிற புண்ணிய பாபங்களை மொத்தம் பண்றான். கர்மாவினாலே பிறக்கிறான். இப்படியே மேன்மேலும் ஆசை, கர்மா, பிறவி, புனரபி ஜனனம், புனரபி மரணம், இப்படியாக சம்சாரமானது தத்தளித்து போயிட்டே இருக்கு. அவனை சம்சாரியாக ஆக்குறதுங்கிறது இந்த ரஜோகுணம் தான். சத்துவகுணமானது எவ்விதம் ஞானத்திலும் சுகத்திலும் ஆசைக்கு உண்டாக்கி அவற்றுக்கான கர்மாக்களில் அது சம்சாரத்துக்கு ஒரு பந்தமாக அமைகிறதோ, அதை போன்றே ரஜோகுணமும் கர்மத்தில் ஒரு சங்கத்தை உண்டு பண்ணி இந்த சம்சாரத்துக்கு ஒரு பந்தமாக. இந்த விஷயத்திலே அது சத்துவகுணமா இருக்கட்டும் இல்ல ரஜோகுணமா இருக்கட்டும், அதுக்கும் வேறுபாடே இல்லை. ஆனா சத்துவகுணம் உள்ள ஒருத்தனுக்கு சுகம்தான் முக்கியம். சுகத்தை தீர்மானிச்சுட்டுதான் அவன் ஒரு வேலையே பண்ணுவான். ரஜோகுணம் உள்ளவன் இதனாலே நமக்கு சுகம் அதிகமா இல்ல குறைச்சலா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நான் கவனிக்க மாட்டான். தான் நினைக்கிற அந்த வஸ்து மட்டுமே அவனுக்கு தோணும். தான் விரும்புகின்ற வேலையைத்தான் அவன் பண்ணுவான். அதனால் நல்ல பலனோ கெட்ட பலனோ எந்த பலன் வந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான், அதை பொருட்படுத்தவும் மாட்டான்.
ராஜபத்தினியை விரும்புவது, ஒரு துர்நடத்தை உள்ள பிள்ளையை காப்பாற்றுவது, உடம்ப வீணா போட்டு அலட்டிக்கிறது, இதெல்லாமே ராஜச குணத்தினுடைய அந்த ரஜோகுணத்தினுடைய செயல்பாடுகள் என்பது மிக பிரசித்தம். இந்த சத்துகுணத்துக்கும் ரஜோகுணத்துக்கும் இதுதான் ஒரு மெயின் டிஃபரன்ஸ். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஆதிசங்கரர், ரஜோகுணம் என்பது ராகம் என்னும் வடிவை உடையது, ஆசை என்ற வடிவை. எப்படி ஒரு காவிக்கல்லானது ஆடைக்கு நிறத்தை, அதே மாதிரி இந்த ரஜோகுணமானது ஆத்மாவுக்கு ஒரு நிறத்தை கொடுக்கிறது. அதாவது ஆத்மாவை தவிர பிற விஷயங்களில், அனாத்ம விஷயங்களிலே அவனுக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணுகிறது. ஆசை என்பது கிடைக்காத பொருளின் மேலே ஒருவனுக்கு ஏற்படுகின்ற அந்த அவா, பற்று முதலியவைகள். கிடைத்த பொருளின் மேலே மனதுக்கு பிரியம் என்பதான ஒரு, அதுதான் கர்மப்பற்றாக இம்மை மறுமைக்கான கர்மங்களிலே ஒற்றுக்கொள்ளுதலாக அமைகிறது. இவைகளின் மூலம் சரீரத்திலே இருக்கும் ஜீவாத்மாவை ரஜோகுணமானது சம்சாரத்திலே பிழைத்து வைக்கிறது அப்படின்னு. இதே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ண துவைத பரமார்த்தம் பண்ண மத்வாச்சாரிய சுவாமி, ஏ கௌந்தேய புத்திரனே, ரஜஹா ரஜோகுணத்தை இங்கே இவர்களுடைய இதுபடி ரஜோகுணம் என்பது பூமாதேவியே சொல்லும். ராகாத்மகம் என்பதாலே சிருஷ்டியாலே விளங்குகின்ற சுரூபம் உடையவர்களாகும். கிருஷ்ணா சங்கசம் உத்பவம் என்பதாலே அடையாத பொருளிலே ஆசையும் அடைந்த பொருளிலே பற்றையும் உண்டு பண்ண முடியாது. வித்தி, நீ தெரிந்து கொள். தத்து அந்த ரஜோகுணம், அதாவது தேவி தேகினம் மனுஷ ஜீவர்களை கர்ம சங்கேத கர்மங்களிலே பற்றை உண்டு பண்ணி பத்னாதி இருக கற்றார். இப்படி திரிமதஸ்தாலும் இந்த ஒரே ஸ்லோகத்துக்கு ரஜோராகாத்மகம் வித்திங்கிற இந்த 7வது ஸ்லோகத்துக்கு 3 விதமான அர்த்தங்கள். அதாவது அத்வைத பரமா ரஜோகுணம் என்பது எவ்விதம் ஒரு காவிக்கல்லுல நனைச்ச வெள்ள துணியானது காவியா காஷாயமா, அது மாதிரிதான் ரஜோகுணத்தினுடைய செயல்பாடு. அது அனாத்ம விஷயங்களிலே ஒருவனுக்கு மேலும் மேலும் ஆசையை உண்டு பண்ணி அவனை கர்மாவிலே தள்ளுகிறது. அப்படி தள்ளுவதாலே அந்த ரஜோகுணமானது அந்த ஜீவாத்மாவை சம்சாரத்திலே விளைக்கிறது. துவைதபரமா அர்த்தம் பண்ணும்போது இந்த ரஜோகுணம்ங்கிறது அது பூமாதேவி, ராக ஆத்மகங்கிறது சிருஷ்டியாலே செய்யப்படுகின்ற
சுரூபாதிகள் அப்படின்னு சொல்லி பூதேவி மனுஷ ஜீவர்களை கர்மங்களில் பற்றை உண்டு பண்ணி இருக கட்டுகிறாள் என்பதாக சொன்னார். இப்படி திரிமதஸ்தாலும் திரிவிதமா இதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார். நமக்கு இதுல எது முக்கியம்? பாஷ்யக்காரர் பண்ணியிருக்கிறதான அர்த்தம், சுவாமி தேசிகன் அதை விளக்கி இருப்பதான அந்த இதுதான். அப்ப அதனால ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே பரஸ்பரம் இருக்கும் ஆசைக்கு காரணம் இந்த ரஜோ. சப்தாதி விஷயங்களிலே உண்டாகின்ற ஆசைக்கும் தன்னுடைய புத்தர்கள் என்ன, நண்பர்கள் என்ன, இவர்களிடத்திலே ஏற்படுகின்ற பற்றுக்கும் இந்த ரஜோகுணமே காரணம். ஜீவாத்மாவை செயல்களிலே ஈடுபடுத்தி அதன் மூலம் சம்சார பந்தத்துக்கு காரணமாக அமைகிறது இந்த ரஜோகுணம் என்பது நம் பாஷ்யக்காரர் 8வது ஸ்லோகத்தை தமஸ்தவ ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேஹினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி தத்நிபத்னானி பாரத. தமஹாத்து தமோ குணத்தையோ என்றால் அஜ்ஞானஜம் விபரீத ஞானம் மூலம் பாபத்தினாலே உண்டானதாகவும் சர்வதேகினாம் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் மோகனம் விபரீத ஞானத்துக்கு காரணமாகும். வித்தி நீ தெரிந்து கொள். பரத வம்சத்திலே உத்தமனே தத்து அந்த தமமானது பிரமாத மறத்தல், மறந்து போல், கவனக்குறைவு, ஆலசியம்னா சோம்பல், நித்ராபினா தூக்கம், இப்படிப்பட்ட செயல்களின் மூலம் நம்மை சம்சாரத்திலே பிணைக்கிறது. இந்த தமசுங்கிற குணம் இருக்கே, இது அஜானத்திலாகும். விபரீத ஞானத்திலோ ஒன்றை மற்றொன்றாக நினைக்கிறதுனாலே உண்டாகுதான. இது எல்லா ஜந்துக்களுக்கும் விபரீத ஞானத்தை இந்த தமோ குணம் உண்டாகி அனவதானம், சோம்பல், தூக்கம் முதலியவைகள் மூலம் இது ஜீவாத்மாக்களை சம்சாரத்திலே பிணைக்கிறது என்று பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றார். இதுல 7 முக்கியமான விஷயங்களை நாம படிக்கணும். தமோ குணம் அது சர்வாத்மனா அது நீக்கிக் கொள்ளத்தக்கது, விளக்கத்தக்கது என்பதை இந்த தூ என்ற சொல்லானது நமக்கு தெரிவிக்கிறது. அஜ்ஞானம், ஞானம்ங்கிறது வஸ்துவ உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது, உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது. அஜ்ஞானம்னா அதுக்கு மாறாக வஸ்துவை இருக்கிறபடி தெரிஞ்சுக்காத வேறா தெரிஞ்சு. கழுதைய குதிரைன்னும், குதிரைய கழுதைன்னும், தர்மத்தை அதர்மம், அதர்மத்தை தர்மம் மாறாட்டமா தெரிஞ்சு. இப்படிப்பட்ட விபரீத ஞானம் பாப காரியங்களில் தமசை பெருகச் செய்து நம்மை சம்சாரத்திலே பிழைத்து விடும். மோகனம்ங்கிற பதத்தினாலே இந்த மோகத்துக்கு காரணம் என்ன கொஞ்சம் யோசிச்சோம்னா,
எது தர்மம் எது தர்மம் அதர்மம்ங்கிறதான விஷயங்களிலே மேலும் மேல தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் நினைக்கிறதான் பிரீத ஞானத்தை கொடுக்கிறது எது இந்த தம் பிரமாதம்ங்கிறான் அனவதானதம். அதாவது இன்அட்டென்டிவ்னு சொல்றோமோ அது அட்டென்டிவா இருக்கிறது இல்ல, உன்னிப்பா இருக்கு. எது அவசியம் பண்ணணுமோ அதை விட்டுட்டு தான் மனசுக்கு பிடிச்சதான வேற ஒண்ண இந்த தமோ குணமானது அந்த ஜீவாத்மாவை பண்ணுது. இதனால அகிருத்தியங்கள் ஏற்படும், பாபம் சம்பவிக்கும். பிரமாதம் வை கிருத்தியும் அகம் பிரவீமி சதா அப்பிரமாதம் அமிர்தத்துவம் பிரவீமி. இது சனத்குமாரருடைய வார்த்தை. பிரமாதம்ங்கிறது முக்திவுக்கு, அதாவது சம்சாரத்துக்கு காரணம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இந்த இப்போ சாப்பாடு எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. சங்கீத கச்சேரி பிரமாதமா இருக்கு. பிரமாதம்னா என்னன்னா மறந்து போறதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதம். அனவதானம், அத தமிழ்ல பிரமாதம் மறந்து போடுறதுன்னு. ஆலசியம்னா சோம்பல். சோம்பல் உள்ளவன் எந்த கருமாவையும் சகாலத்துல பண்ணமான், காலம் கடந்து பண்ணுவான், இல்ல பண்ணாமே. அப்போ பயன் கொடுப்பதான கர்மாக்களிலே ஒருவனை முனையாதபடி தடுக்கும் இந்த சோம்பல், அது தமோ குணத்தினுடைய முக்கியமான விஷயம். தூங்கு மூஞ்சியா எப்பவும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. அந்த நித்ரை ஏற்படுறதுக்கு காரணம் அவன் தமோ குண வயப்பட்டிருக்கான். இந்திரியங்கள் களைத்து ஓய்ந்து செயலற்று இருப்பது நித்திரை. கண் காது முதலிய வெளியிந்திரியங்கள் மாத்திரம் ஓய்ந்து செயலற்று, அப்போது மனம் செயல்படும். ஜீவனுக்கு அந்த ஞானம் இருக்கும், அறிவு. மனசு கூட ஒரு ஓய்ந்த நிலையிலே தூக்க நிலையில இருக்கும். இதத்தான் சுசுப்தின்னு சொல்றா சம்ஸ்கிருதம். அப்போ சொப்னமும் இருக்காது, அது ஆழ்ந்த உறக்கம். அதே மாதிரி கண்ணு காது இதெல்லாம் வேலை செய்யாத வெளி பஞ்சேந்திரியங்கள் வேலை செய்யாத மனசு மட்டும் வேலை செய்யும். அந்த மாதிரி சமயத்துலதான் நமக்கு சொப்னம், கனவு. அதுக்கு அடுத்து இந்த சுசுப்தி நிலை, அது அந்த பஞ்சேந்திரியங்களோட மனசும் வேலை பண்ணாது. அப்படி ஞானேந்திரியங்களுடன் இந்த இந்திரியங்களோட மனசும் சேர்ந்து வேலை பண்ணாத போது சுசுப்திங்கிறதான ஆழ்ந்ததான உறக்கம் ஒருவனுக்கு தூக்கம். இந்த தனுபூத ஞானம் அதுதானே ஒருத்தனுக்கு நம்ம அறிவு சொல்றோம். அத இல்லாத பண்ணிவிட்டோம். எது? இந்த தமோ. அதனால ஒரு தூங்குமூஞ்சியானவன் எந்த கர்மாவையும் அதற்குரிய காலத்துல பண்ண மாட்டான், அகாலத்துலதான் பண்ணுவான். இவனுக்கு பாபம் அதனாலே விளையும். அதனாலே அவன் சம்சாரத்தை தரும். பாபிஷ்டமான சொப்னங்களை பார்த்து அதுவும் ஒரு பாப ஏற்றுப்பான். சொப்னமா இருக்கட்டும், சுசுப்தியா இருக்கட்டும்,
இந்த ரெண்டும் நிதிரனுடைய உட்பிரிவுகள் தான். யுக்த ஸ்வப்னாபோதஸ்யனால தூக்கம் ரொம்ப மிதமா இருக்கும். ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரத்துக்கு மேல தூக்கம் கூடாது. இந்த தமோ குணம் மேலிட்டு இருப்பவர்தான் பாரு, அவன் எப்போதும் தூங்கிட்டே இருப்பான், சோம்பேறித்தனத்தோட இருப்பான். அவன் சரீரம் அடிக்கடி களைச்சு, இது ஏதோ களைப்பினாலே நிறைய வேலை பண்ணிட்டான் அதனால களைப்பு அதனால தூக்கமோ அப்படின்னு இல்லை. இந்த தூக்கத்துக்கு காரணம் அவன் களைப்பினால தூங்கல, அவன் நிஜமா சோம்பேறியா இருக்கான், தமோ குணம் இருக்கான். அதனாலே இந்த தமோ குணம் என்ன பண்ணும், ஒத்தனை எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானிக்க முடியாதவனாக ஆக்கி அந்த கெட்டதும் பக்கத்துல அவன் எழுத்து. அதனால அப்படிப்பட்ட கெட்ட செய்கையினாலே அவன சம்சாரத்துல அது கட்டி. இதுவே துவைத்த பரமார்த்தம் பண்ண அத்வைதம், அத்வைத பரமா இதுக்கு அர்த்தம் பண்ணதான சங்கரர் இந்த தமோ குணம்ங்கிறது அஜ்ஞானத்திலேருந்து பிறக்கிறது. அது எல்லா ஜீவாத்மாக்களையும் பகுத்தறிவு அற்றவர்களாக ஆக்குகிறது. அப்படி ஆக்குவதாலே அப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மா, தமோகுணம் மேலிட்டவனான ஜீவாத்மா எப்போதும் ஒரு அஜாக்கிரதை சோம்பல, அப்புறம் தூங்கிண்டே இருப்பான். இப்படியானதுனால இவன் அந்த சம்சாரத்துல இந்த தமோ குணமானது கட்டி. அப்படி இதே 8வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண மத்வாச்சார்ய சுவாமி, ஹே பரத குலத்திலே பிறந்த அர்ஜுனனே, தமோ குணத்தை, இந்த தமோ குணங்கிறது துவைதத்தை பொறுத்த வரைக்கும் துர்காதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, துர்காதேவி, சத்துவம் ஸ்ரீதேவி, ரஜோகுணம் பூதேவி. இந்த தமோ குணம் அது துர்காதேவி. அது என்ன பண்ணோம்னா ஒரு அஜ்ஞானத்தை கொடுக்கும். சர்வதேகினாம் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு விபரீத ஞானத்தை உண்டு பண்ணும். அதுதான் துர்காதேவியினுடைய வேலை. அந்த தமோ குணம், அந்த தமோ குணத்துக்கு அதிதேவதையா துர்காதேவி, அபிமான தேவதையா துர்காதேவி, பிரமாதாலசிய துர்கா. எதுலையுமே ஒரு கவனம் இருக்காது, எப்ப பாரு தூங்கிட்டு இருப்பான், சோம்பேறியா இருப்பான். இத மாதிரி இருக்கிறவன இந்த நிபந்தனா இப்படிப்பட்ட அசுரர்களை சம்சாரத்திலே இணைக்கிறார் இந்த துர்காதேவி. அந்த துர்காதேவி தான் யசோதையின் குழந்தையா பிறந்து கோகுலத்திலும் மதுரையிலும் அனைவரையும் உறக்கத்தில் ஆழ்த்தினாள் அப்படின்னு சொல்றார். சத்துவாதி குணங்கள், சத்துவம் ரஜசு தமசு முதலிய குணங்களும் இந்த ஜீவாத்மாவை சம்சாரி ஆக்குவதிலே முனைகின்றன.
அதுல முக்கியமானது எது அப்படிங்கிறத அடுத்த 30வது ஸ்லோகம் நமக்கு மிக நன்றாக தெரிவிக்கும். சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானமாவிருத்ய தூ தமஹ பிரமாதே சஞ்சயத்யுத. ஹே பாரத, பரத வம்சத்திலே உதித்தவனே, சத்துவம் சத்துவகுணமானது, சுகே சஞ்சயதி சுகத்திலே பற்றுதலை, ரஜகா ரஜோகுணமானது, கர்மணி சஞ்சயதி கெட்ட செயல்களை செய்வதிலே ஒரு பற்றுதலை உண்டாகும். தமஸ்து தமோகுணம் சொன்னா தெளிவை ஆவருத்திய வராதபடி பண்ணி பிரமாதே உத விபரீத செயல்களினாலே ஒரு பற்றை, சம்சாரத்திலே ஒரு பற்றை அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த தமோ குணமானது விளைவி. இப்போ சத்துவகுணம்ங்கிறது ஒருவனுக்கு சுகத்தை கொடுப்பதிலும், ரஜோகுணம் என்பது கெட்ட கர்மாவிலே ஒருவனை செய்வது, தமோ குணம் என்பது அஞ்ஞானத்தினாலே அது அந்த மறத்தல், சோம்பல், தூக்கம் முதலான பிரமாதத்துல ஒருத்தர் அப்படின்னு பகவான். சத்துவம் ஒரு ஜீவாத்மாவை இந்த சம்சாரத்துல எப்படி கட்டுறதுன்னா, பிரதானமா அதுக்கு சுகத்தை கொடுத்து கட்டுறது. ரஜசு ஒரு கெட்ட செய்கையை பண்ணி கட்டுறது. தமசு அது கவனப்பிசகு, சோம்பேறித்தனம், விபரீத ஞானம், இதனால அவனை சம்சாரத்துல கட்டி. சத்துவகுணம் மேலோங்கிய ஒருத்தனுக்கு சுகம்தான் அவனுடைய முக்கியமான குறிக்கோளா. அவன் பெறுகின்ற அறிவு கூட அந்த சுகத்தை அடைவதற்காக. ரஜோகுணம் உள்ளவனுக்கு கர்மா ரொம்ப முக்கியமா தெரியும். ஞானம் ஆவருத்தியன்னு சொல்றதுனால ஒரு தெளிவான ஞானத்தை அப்படியே திரையிட்டு மறைத்து வஸ்துவினுடைய உள்ளது உள்ளபடியான உண்மைய நாம தெரிஞ்சுக்க முடியாத இந்த தமசுங்கிற பிரமாதே சஞ்சயதி விபரீத ஞானத்தாக்கி அதன் மூலமாக பாபங்களை அனுபவித்து நம்ம சம்சாரத்தை கட்டி போட்டோம். இந்த தமம் இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமார்த்தம் பண்ண ஆதிசங்கரர் திரும்பவும் பகவான் இங்கே குணங்களுடைய செய்கையை விளக்கி சொல்வார். சத்துவம் இன்பத்திலும், ரஜஸ் தொழிலிலும், தமஸ் ஆவரண வடிவத்திலேயும், அதாவது பகுத்தறிவை மறைச்சு அஜாக்கிரதையா இருந்தாங்க. இப்படி இந்த மூணும் செய்யும். சத்துவகுணம் உள்ளவன் தனக்கு எது சுகம் கொடுக்கிறதோ அதை மட்டும். ரஜோகுணம் உள்ளவன் கெட்ட செயல்களையே பண்ணுவான். தமோ குணம் உள்ளவன் அவன் எந்த கர்மாவையும் உரிய காலத்துல பண்ண. இரண்டாவது, அவனுடைய பகுத்தறிவானது மழுங்கி மறைஞ்சு அஜாக்கிரதை, சோம்பல், இதெல்லாம் மறதி, இதெல்லாம் அப்படிப்பட்டவன் செய்கிற செயல் என்னும்
துவைத்தபரமா இதுக்கு அர்த்தம் பண்ண இந்த மூன்று குணங்களுமே, அதாவது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ன பண்ணும்? சத்துவகுணத்துக்கு அபிமானி தேவதையான அந்த ஸ்ரீதேவி சுக விஷயங்களை அந்த ஜீவாத்மாவுக்கு தூண்டுபவளாகும். ரஜோகுணத்துக்கு அபிமானி தேவதையான தேவி கர்மத்தை தூண்டுபவளாகும். தமோ குணத்துக்கு அபிமானியான தேவி மனசுல தத்துவ ஞான சக்திய அப்படியே மறக்கடிச்சு விபரீத ஞானம், தூக்கம், சோம்பல் முதலியவற்றை ஸ்ரீதேவி தேவி துர்கா தேவி இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ இது நாம ஹே அர்ஜுனா, சத்துவகுணத்துக்கு அபிமானி தேவதையான ஸ்ரீதேவி சுக விஷயங்களிலே ஒரு ஜீவாத்மாவை தூண்டுபவளாகும். ரஜோகுணத்துக்கு அபிமானி தேவதையான தேவி ஒருவனை கெட்ட செயல்களிலே ஈடுபடுவது தூண்டும். தமோகுணத்துக்கு அபிமானியான துர்காதேவியானவள் மனசிலே தத்துவ ஞானம் ஏற்படுவதை தடுத்து விபரீத ஞானத்தை உண்டாக்கி தூக்கம், சோம்பல், கவனமின்மை முதலியவற்றை தூண்டுகிறாள். இந்த நம்மளுடைய சரீரமானது அது எப்படி வந்தது? பிரகிருதி, சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களுடைய சேர்க்கை, இவற்றுடைய காரியங்கள் மூலமா தானே வந்து பரஸ்பர விருத்தங்கள். ஒன்றின் காரியம் தெளிவான ஞானம், மற்றதின் காரியம் விபரீத ஞானம். ஒன்றினுடைய செயல் சுகம், மற்றதின் செயலோ துக்கம்.